friends, இன்னைக்கு நம்ம எப்படி டேஸ்டியான எறா பிரியாணி செய்யறது நம்ம பார்க்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான ingredients நாங்க கீழ இருக்கிற description boxல கொடுத்திருக்கோம். நான் இன்னைக்கு 1 kg prawns 1 kg rice எடுத்துர்க்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, 5 பச்சை மிளகாய், 4 தக்காளி, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் எடுத்துருக்கோம். 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த 1 கிலோ ப்ரான்ஸை க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். பிரியாணி செய்கிற பாத்திரம் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 250 ml to 350 ml ஊற்றலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டுக்கோங்க. அது கீழே எவ்வளோன்னு சொல்லி கீழே நான் கொடுத்துருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க மெஷர்மெண்ட்லாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 4 வெங்காயம். வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயில் வதக்குங்க. இது கூட கொஞ்சம் வெங்காயம் வதங்கும் போது இது கூட ஒரு 5 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாலாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். நான் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் எல்லாம் பாருங்கள் எப்படி நல்லா வதங்கியிருக்கு. வெங்காயம்லாம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். நான் 1 கட்டு புதினா கழுவி க்ளீன் பண்ணி சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி வந்து 1/2 கட்டு கொத்தமல்லி க்ளீன் பண்ணி கழுவி அதையும் சேர்த்துக்கணும். 1 கட்டு புதினா, 1/2 கட்டு கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து 4 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு சேர்த்தா அந்த தக்காளிலாம் நல்லா வதங்கும். பாத்திரம் அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. இதை பாருங்கள், நல்லா தக்காளியும் வதங்கி இருக்கிற அந்த ஸ்டேஜில் நீங்கள் மஞ்சத்தூள் போடணும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு மணம் வரும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எறா பிரியாணிக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் எறா எடுக்கிறது நல்லது. இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் ப்ரான்ஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு கிடைச்சா பெரிய சைஸ் எறாவில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
இறாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அளவு தண்ணி ஊற்றணும். நான் 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன், பிரியாணி ரைஸு. அதுக்கு நான் எந்த கப்பில் நான் ரைஸ் அளந்து எடுக்கிறேனோ அந்த 1 கப் ரைஸ்க்கு 1.5 1.5 கப் வாட்டர், அதுதான் வந்து ரேஷியோ. அந்த ரேஷியோவில் நம்ம ஆட் பண்ணணும் வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுறது நல்லது. வாட்டர் ஆட் பண்ணதும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் வந்து நான் வந்து 1.5 எலுமிச்சைப்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் கூடுதல் வேணும்னா நீங்கள் 2 எலுமிச்சைப்பழம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கழுவி ஊற வச்சிருக்கிற ரைஸ், பிரியாணி ரைஸை ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு பாசுமதி ரைஸ் எடுக்கலாம், சீரக சம்பா எடுக்கலாம், ஜீரா ரைஸ், கீ ரைஸ், எதுனாலும் நீங்கள் இதுக்கு போட்டுக்கலாம். கழுவி ஊற வச்சிருக்கிற இந்த பிரியாணி ரைஸை இதில் ஆட் பண்ணியாச்சு. 30 நிமிஷம் இந்த அரிசியை நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணும்போது ஒன்லி ரைஸ் தான் ஆட் பண்ணணும். அந்த ஊற வச்சிருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக நம்ம சிக்கன் மட்டனுக்குலாம் ஃபஸ்ட்டே நம்ம தயிர் ஆட் பண்ணுவோம். ஆனால் இந்த ப்ரான்ஸ் பிரியாணிக்கு கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ரைஸில். தயிர் அங்கே கட்டியாக இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். தண்ணி கொஞ்சம் சுண்டி கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டு ஸ்டேஜ் நம்ம தம் போடுறதுக்கு. தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தம் போட போகிறோம். நான் ஏற்கனவே எல்லா ப்ரீவியஸ் வீடியோலாம் சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் தம் போடுறதுக்குன்னு பழைய ஒரு தோசை கல் இருந்துச்சு. அது மேலே தான் நாங்கள் தம் போடுறது. அது மேலே வச்சுட்டு நல்லா ஏர் டைட்டு அலுமினியம் ஃபாயில் போட்டு தம் போடுங்க. சப்போஸ் உங்கள் கையில் அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா ஒரு நல்ல ஏர் டைட் மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஹாட் வாட்டர் ஒரு பாத்திரத்தில் தூக்கி வச்சுடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழிஞ்சு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் பிரியாணி உங்களுக்கு ரெடியாக இருக்கும். தம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் போடுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தா ரைஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி ப்ரான்ஸ் பிரியாணி ரெடி. இது நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் இஷ்டப்படும். பாருங்கள், ரைஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தண்ணி வச்சு நம்ம பண்ணோம்னா கரெக்டாக இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் ப்ரான்ஸ் பிரியாணி. ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதோடைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ப்ரான்ஸ் பிரியாணி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பிளஸ்ட்.